ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதர்வா மணிகண்டன் டிடி நடிப்பில் கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் ஸ்ட்ரீமிங் நவ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. திருப்பதியில் வந்து நாத நீராஜனம்னு சொல்லிட்டு தேர் இஸ் அ ப்ரோக்ராம். அப்போ வந்து நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு இல்லாமல் இந்த காம்படிஷன் போயிருந்தா எனக்கு இன்னும் நிறைய வந்திருக்கும் ஃபேம்லாம். பட் ஐ டென்ட் சூஸ் தட். அது ஒரு மீடியாவோட ஒரு ஷோ தான். பட் ஸ்டில் எனக்கு என்னவோ தோணுச்சு, இதுக்கு போய் பாடலாம் மனசுக்கு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இதுவும் வந்து அவ்வளோ ஈஸியாக போய் திருப்பதியில் எல்லாராலையும் பாடிட முடியாது. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவதேது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பது. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடல்ல சௌந்தர்யா இருக்காங்க. அவங்களோட டிவைன் ஜேர்னியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சௌந்தர்யா. வணக்கம். நீங்க இசையும் இறைவனையும் எப்படி பாக்குறீங்க, எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? ஸோ எனக்கு ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கு. ஏன்னா வந்து இறைவன் நம்ம வந்து இருக்குன்னு நினச்சி நம்ம வந்து நம்பிக்கையோடு இருக்கோம். பட் வந்து நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது இல்லையா, நேரில். ஸோ பட் பாடுறதை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த மியூசிக் வந்து டெஃபினெட்லி அது காடோட ஒரு இன்னொரு ஃபார்ம் தான் நினைக்கிறேன் நான். ஸோ அது எல்லா கலைஞர்களும் அவங்கள ரெஸ்பெக்டும் பண்ணணும். அவங்களே தான் கடவுள் மாதிரி. அந்த மாதிரி எனக்கு சில ஐடல்ஸ் இருக்காங்க மியூசிக்கு காட்ன்ற மாதிரி. ராஜா சார், ரஹ்மான் சார்லாம் ஐ ஆல்வேஸ் see them as music gods. ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா நான் வந்து சாமிக்கிட்ட போய் நின்னா கூட நான் பாட்டு தான் பாடுவேன் சாமி மேலே. ஸோ அதோட தான் என்னால் கனெக்ட் பண்ண முடியும். இசை தான் டெஃபினெட்லி. இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டை நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணீங்க? நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஸ்பிரிச்சுவல் தான். ஃபேமிலிலையும் வந்து அந்த மாதிரி சொல்லி வளர்த்தாங்க. நிறைய வந்து இந்த புராண கதைகள் அதெல்லாம் படிப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் கதைகள்லாம் படிக்க. அண்ட் சாமி பாடல்கள் நிறைய நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டே கற்றுக்க ஆரம்பித்தேன், ஆடியோஸ்லாம் கேட்டு. ஸோ எப்பயுமே நான் வந்து இந்த கோவிலில் பாடுறது, கோவிலில் கச்சேரிகளில் நிறைய பாடியிருக்கேன். ஸோ எனக்கு எப்பயுமே வந்து ஃபிலிம் சாங்ஸுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து டிவோஷனல் கர்நாடிக் தான். முதல்ல எடுத்த உடனே அங்கே தான் கொண்டு போய் சரிகம பதனி தானே சொல்லிக் கொடுக்க சேர்ப்பாங்க. ஸோ அப்படி தான் சேர்த்தாங்க. ஸோ ஃபிலிம் சிங்கிங் நான் ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வந்தப்புறம் தான் எனக்கு ஒரு 10-12 இயர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. டில் தட் நான் வெறும் சாமி பாட்டு, கர்நாடிக் மியூசிக், கீர்த்தனைகள் அதெல்லாம் தான் பாடிட்டு இருந்தேன். சூப்பர். ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்லேயே இருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால மிரக்கல் ஏதாவது நடந்திருக்குதா? நீங்கள் அதுக்கு கிரேட்ஃபுல்லாக டில் தி டேட் வரலும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எவ்ரி மொமெண்ட் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான். எது நடந்தாலுமே இதெல்லாம் மிராக்கிளே இல்லை அப்படின்னு நினச்சோன்னா ஆமாம் கிடையாது தான். ஸோ இப்போ வந்து எவ்ரி திங் தட் ஹேப்பன்ஸ் இன் என்னோட லைஃப்பில் எதெல்லாம் நடக்குதோ அதை நான் ஐ சி ஆஸ் அ மிராக்கிள் இஸ் அ பிளெஸிங் ஒன்லி. ஸோ எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னர் கிடைச்சது, இட்ஸ் அ மிராக்கிள். இட்ஸ் டெஃபினெட்லி அ பிளெஸிங். அண்ட் எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் கடவுள் வந்து பாட்டோட என்னை அசோசியேட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு இட் இஸ் அ மிராக்கிள், இட்ஸ் அ பிளெஸிங் டெஃபினெட்லி ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுவும் கரெக்டு. அண்ட் இப்போ நான் இந்த மாதிரி உங்ககிட்ட உட்காந்து கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் அ பிளெஸிங் டு மீ. ஸோ எல்லாமே எவ்ரி திங் இஸ் அ மிராக்கிள் ஒன்லி. ஸோ வந்து தனியாக மிராக்கிள் நினச்சா மிராக்கிள் தான் டெஃபினெட்லி. ஸோ ஒவ்வொரு விஷயங்களுமே மிராக்கிள் தான் இல்லையா? ஆப்வியஸ்லி எஸ் ரைட். அதுக்கு எல்லாத்துக்குமே கிரேட்ஃபுல்லாக தான் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. எந்தாவது ஒரு மொமெண்ட்டில் ஏதாவது ஒரு டைமில் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் கேட்கக்கூடிய இல்லை பாடக்கூடிய ஒரு டிவோஷனல் சாங்னா அது என்னவா இருக்கும்? லோவாக இருந்திருக்கு, சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவோம். சிங்கிங் ரிலேட்டடாகவே இருந்திருக்கு. நம்ம எப்போ வந்து அந்த லெவல் ரீச் பண்ணுவோம், நம்ம எப்போ வந்து பெரிய மேடைகள்லாம் கான்சர்ட்ஸ்லலாம் பாடுவோம், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே. ஸோ அந்த டைம்லலாம் நான் வந்து சாங்ஸ் பாடுவேன். எனக்கு வந்து குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது பாடினா ஜென்ரலி எனக்கு அழுக வந்துடும். பாடியே முடிக்க முடியாது அந்த பாட்டை என்னால். ரொம்ப எம்எஸ் அம்மாவோட பிக் ஃபேன் நான். ஸோ அவங்க பாட்டு நிறைய பாடுவேன். அதில் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் இஸ் குறை ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அந்த சாங் வந்து எல்லாருக்குமே ஒரு டிவோஷனல் டச் கொடுக்கக்கூடிய ஒரு சாங் தான். அண்ட் அது ஒரு மோட்டிவேஷனாகவும் எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு சாங். ஸோ அந்த பாட்டில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, சோகமாக நான் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதில் கண்டிப்பாக குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நான் அந்த டஃப் டைமில் அதை பாடும்போது என்னோட மனசுக்கே அது ஒரு கன்சலேஷன்.
குறையே எதுவுமே இல்லை நம்ம லைஃப்பில், ஏன் நம்ம வந்து நினச்சிட்டு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு அந்த பாட்டே வந்து இட் கிவ்ஸ் கான்ஃபிடென்ஸ், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஸோ ஒரு அமைதியான வழியில் அந்த ஒரு டிவைன் ஃபீல்லையே நம்மளை மோட்டிவேட்டும் பண்ணிடும். கண்டிப்பாக. எஸ் எஸ். அந்த சாங் எங்களுக்காக. ஷியோர். கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. பாசிட்டிவ் வைப்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது. இந்த கோவிலில் நீங்கள் பாடும்போது இன்னுமே ஒரு பவர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஓகே, ஸோ எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்களோட இஷ்ட தெய்வம் யார்? ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்க. இஷ்ட தெய்வம்னு அப்படி பர்டிகுலராக சொல்ல முடியல எனக்கு. பட் நான் வந்து ஜென்ரலி அந்த செரினிட்டி எங்கே ஃபீல் பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த புத்தா டெம்பிள்ஸ்லாம் ஜென்ரலி ரொம்ப பிடிக்கும். என்னால் அந்த காடோட அந்த அவங்களோட பிலீஃப்ஸோட என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது ஏதோ திணிக்கிற மாதிரி இருக்காது. நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஹியூமன்னா என்ன வேல்யூஸ் நம்மளுக்கு இருக்கணும், அது வந்து சொல்கிற ஒரு பர்சன் புத்த. ஏன்னா அவரே வந்து ஒரு மனுஷனாக இருந்துட்டு தான் கடவுளாக இருக்காங்க. ஸோ ஒரு கிங்காக இருந்துட்டு. ஸோ எனக்கு எப்போவுமே அந்த புத்திஸ்ட் டெம்பிள்ஸ், அந்த ஒரு மாங்க்ஸ்லாம் இருக்கிற இடம், அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சரி. நான் வீட்லேயே நான் நிறைய புத்தா கார்னர் அதெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு பீஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. பீஸ் அண்ட் ஹார்மனி எப்பயுமே. நைஸ் நைஸ். ஸோ உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் இடையான அந்த ஒரு கனெக்டை வந்துட்டு எந்த ஒரு இடம் அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு சொன்னிச்சு? இப்போ உங்களுக்கு ஒரு பிளானே இருந்திருக்காது, எங்கேயாவது டூர் தனியாக போவீங்க, இல்லை எங்கேயாவது ஒரு பிளான் இருந்திருக்கும். பட் சடனாக ஒரு கோவிலுக்கோ எங்கேயோ போகணுன்ற ஒரு கட்டாயம். பட் அங்கே போயிட்டு இன்னுமே நீங்கள் அதை விட இந்த பிளான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம்? ஸோ அந்த மாதிரினா எனக்கு வந்து எப்பயுமே வந்து திருப்பதி லார்ட் பாலாஜி அந்த கோவில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், திருமலாக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அப்போ ஒரு 11th ஸ்டாண்டர்ட் மாதிரி படிச்சுட்டு 10th or 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வேறு ஒரு காம்படிஷன்லேருந்து ஒரு கால் வந்தது, பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே சமயத்தில் வந்து திருப்பதியில் வந்து நாத நீராஜனம்னு சொல்லிட்டு தேர் இஸ் அ ப்ரோக்ராம். அங்கேயே அந்த கோவிலோட எதிர்க்கையே வந்து மேடை போட்டு மியூசிஷியன்ஸை பாட வைப்பாங்க, நாத நீராஜனம். அப்போ வந்து நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு இல்லாமல் ஓகே, இந்த காம்படிஷன் போயிருந்தா எனக்கு இன்னும் நிறைய வந்திருக்கும் ஃபேம்லாம். பட் ஐ டென்ட் சூஸ் தட். அது ஒரு மீடியாவோட ஒரு ஷோ தான். பட் ஸ்டில் எனக்கு என்னவோ தோணுச்சு, இதுக்கு போய் பாடலாம், மனசுக்கு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இது இதுவும் வந்து அவ்வளோ ஈஸியாக போய் திருப்பதியில் எல்லாராலையும் பாடிட முடியாது அங்கே உட்காந்துட்டு மேடையில். ஸோ ஐ சாஸ் தட் ப்ரோக்ராம். அந்த ஒரு அங்கே அன்றைக்கி பாடும்பொழுது ரொம்ப எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு ஸ்பிரிச்சுவலி. ஏன்னா வந்து அந்த கோவிலில் 2 நிமிஷம் கூட நின்று நம்ம சாமியை கும்பிட முடியாது இல்லையா, தள்ளிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் நான் பாடினேன். ஸோ 1.5 மணி நேரம் பாடும்போது எனக்கு வந்து அப்படியே மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள், அப்படியே சின்ன வயசுலேருந்து வந்து பாடின விஷயங்கள் எல்லாம் அப்படியே வந்து இதுவாகிட்டு இருந்தது, பயங்கரமாக அலமோதிட்டு இருந்தது. அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் அன்றைக்கி ஃபீல் பண்ணேன் என்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம், கான்சர்ட்க்கு அப்புறம். ரைட். இந்த இசையிலேயே இறைவனை காண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பல கோவிலுக்கும் போய் பாடி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி டைம்ஸில் நீங்கள் கண்ணை மூடி பாடிட்டு இருந்திருக்கலாம், இல்லை கண்ணை திறந்து கடவுளை பார்த்து பாடிட்டு இருந்திருக்கலாம். கடவுளை பார்த்துட்டு வேற எங்கேயாவது பார்க்கும்போது அப்படியே கடவுள் நிற்கிற மாதிரி அந்த ஒரு கனெக்ட்லாம் இருந்திருக்குதா? இருக்கும், டெஃபினெட்லி இருக்கும். ஸோ நேச்சரோடவும் நான் ரொம்ப அசோசியேட்டட் பண்ணிப்பேன், என்ன க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் நேச்சர். ரொம்ப மொட்டை மாடிக்கு போய் அப்படியே பார்க்கறது, அந்த டார்க் க்ளவுட்ஸ்லாம் பார்க்கறது, அதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து லார்ட் சிவா மாதிரி தெரியும். இல்லை அந்த க்ளவுட்ஸில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிப்பாங்க. கரெக்ட், அப்படி தான் பண்ணிப்பேன் நானும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிள்ளையார் மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும், கொஞ்சம் வந்து கிருஷ்ணர் மாதிரி நிற்கிறாங்க மாதிரி இருக்கும். அதை மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. சூப்பர். ஸோ உங்களை பொறுத்தவரையிலும் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து நம்ம வந்து முதல்ல எல்லாரோடையும் அன்போட ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கோஎக்ஸிஸ்ட் பண்ணணும், அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம சும்மா 4 ஸ்லோகம் சொல்கிறது, நான் இந்த நேர்த்தி கடன் இது பண்ணுறேன், விரதம் இருக்கேன், அதெல்லாம் ஐ ரெஸ்பெக்ட் இட், நானும் பண்ணுறேன், நானும் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு புக்கெல்லாம் நல்லா வந்து படிச்சுட்டு எக்ஸாமில் போயிட்டு எதுவுமே எழுத வரலன்னா அந்த மாதிரி படிக்கிறதோடு இருக்கக்கூடாது. We should always see that connect with the person that we are meeting. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அன்பாக இருக்கிறது, கம்பேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி. யாரோ ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் கடவுளுக்கு போய் உண்டியில் பணம் போட்டு என்ன எனக்கு இருக்குது அதுக்கு மேலே? ஸோ ஹெல்ப் பண்ணணும், நீடியாக இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணணும்.
தட் இஸ் சம்திங் ஐ அந்த ஆல்வேஸ் அன்பே சிவம்ல சொல்ற மாதிரி மனசுதான் கடவுள் இல்லையா? டெஃபினெட்லி அன்பு தான் கடவுள். ரொம்ப வந்து பொயட்டிக்கா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா கிடையாது, அதுதான் உண்மை. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே டொனேட் பண்ணுவேன், கிளாத்ஸ்லாம் டொனேட் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பேன் பர்த்டே அன்னைக்கு. So, அதுவுமே நம்மளை வச்சு கடவுள் யாருக்கோ உதவி செய்ய வைக்கிறாருன்ற மாதிரி தான் டெஃபினெட்லி இல்லையா? நம்ம வந்து ஒரு மீடியமா right. ரைட், அவ்வளவுதான். ஸோ அதுதான் லைஃப் ஐ திங்க். உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிவோஷனல் சாங்கை பாடிட்டீங்க, பட் ஸ்டில் இந்த ஒரு சாங் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் டிவோஷனலாக கனெக்ட் ஆகிடுவேன் அந்த சாங்கோட அப்படின்னா அது என்ன சாங்காக இருக்கும்? டிவோஷனலாக கனெக்ட் ஆகிடுவேன்னா, நான் வந்து சாமி பாட்டு கேட்டால் மட்டும் டிவோஷனலாக கனெக்ட் ஆக மாட்டேன். ரைட், அதுதான் கேட்க வரேன். ஸோ எனக்கு வந்து மியூசிக் ரிலேட்டடாக, ஆர்டிஸ்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடும், கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து சங்கமம் படத்துலேருந்து மழைத்துளி மழைத்துளி அந்த பாட்டு வந்து எப்போ கேட்டாலும் எனக்கு அழுக வந்துடும். எப்போ கேட்டாலும் யார் டிவியில் பாடினாலும் நான் சும்மா ஆடியோவில் கேட்டுட்டு இருந்தால் கூட ஒரு சொட்டு தண்ணியாவது வந்துடும் கண்ணில். அந்தளவுக்கு ஐ இமீடியட்லி கனெக்ட் வித் இட் சாங். என்னன்னே தெரியாது, மேபி நானும் ஒரு சிங்கருங்கிறதுனாலயான்னு எனக்கு தெரியல, பட் அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற சாங். ஸோ ஃபைனலி வந்துட்டு நீங்கள் அதிகம் போகக்கூடிய ஒரு கோவில் எந்த கோவிலாக இருக்கும் இங்கே சென்னையில் வந்து நான் அதிகமாக வந்து சாய்பாபா கோவில்கள் போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட அந்த ஐடியாலஜியும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று, இறைவன் ஒன்று, அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும் சாய்பாபா கோவில்னா. அங்கே போனால் நிறைய டாக்ஸ் எல்லாம் இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், டாக்ஸ் கேட்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஸோ சாய்பாபா கோவில் அதிகமாக ஐ விசிட். மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் நான் எப்பயுமே போகிறது, எல்லாம் நியூ இயருக்கு முன்னாடி நாள் ஐ கோ தேர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போகிறது. உங்களோட இந்த டிவைன் ஜர்னி வந்துட்டு கேட்கறதுக்கும் சரி அண்ட் உங்கள் பாடல் மூலமாகவும் சரி ரொம்ப நிறைவாக இருந்தது மனசுக்கு. இன்னும் அதை வந்துட்டு இன்னும் ஃபுல்ஃபில் ஆக்க அந்த பாடல் எங்களுக்காக பாடிடுங்க மழைத்துளி. ஷூர். மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா, நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா, மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவதேது, அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது, அடையேது, கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது, கிடையாது, கிடையாது. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் கடவுள்னா கோவில்கள்ல இருக்க கடவுள் மட்டும் கிடையாது, கலையும் ஒரு கடவுள் தான் இல்லையா? ஷுவர்லி. ஸோ உங்களோட இந்த பயணம் வந்துட்டு இன்னும் நெடுந்தோறும் போக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதர்வா மணிகண்டன் டிடி நடிப்பில் கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் ஸ்ட்ரீமிங் நவ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.